Hi guys, welcome back to JV Reactions. மே ஜீவா என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இவ்வளோ நாள் சரி நம்ம டீசர் சாங் ட்ரெய்லர் ப்ரோமோ வீடியோ இப்படி எல்லாமே ரியாக்ஷன் பண்ணியிருப்போம். எங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் கோலிவுட் ஹாலிவுட் டாலிவுட் பாலிவுட் இப்படி எல்லாத்துல இருந்துமே நம்ம ரியாக்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படைப்போ நம்மவர்களின் படைப்போ அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஸ்ரீலங்காவில் நம்ம மலையகத்துலேருந்து ஒரு படைப்பு வரப்போகுது. ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் ஆக போகுது, த ஸ்டோரி ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லி. ஒரு 5 மந்த்துக்கு முன்னுக்கு 5 மாதத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, டைம் பாக்ஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சேனலில். அந்த டைமில் பெருசாக நான் ரியாக்ஷன் பண்ணதில்லை. பட் வந்து இப்போ அதை எடுத்து ஒரு ரியாக்ஷன் பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த மந்த் December 28 படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால ஒரு ரியாக்ஷன் பண்ணி நம்மளால முடிஞ்ச ஒரு சப்போர்ட், ஒரு சின்ன ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி தான். அதனால கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தான் இதுக்கான சப்போர்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னா நம்ம படைப்போ, அதனால நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணணும். இல்லைன்னா நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஃபுல்லாவே பாசிட்டிவா எடுத்து கட்டாயம் பாருங்க. இதுக்கான சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் நம்ம கிட்ட இருந்து தான் வரணும். அதனால கட்டாயம் 28 ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் பாருங்க. பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன், உங்க கிட்ட இருந்து வர்ற நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. அப்பதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். நம்மளே இப்படியே இருக்க போறதில்ல, நம்மளும் இன்னும் மேல மேல போகணும். அதனால இந்த படம் வரப்போது, இதுக்கான சப்போர்ட் நீங்க கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுருக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஓகே, வாங்க அந்த வீடியோவை நம்ம ரியாக்ஷன் பண்ணிட்டு வந்துருவோம். லெட்ஸ் கோ கைஸ். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ். Time box. Okay, the story of us is not based on. Okay, drone யூஸ் பண்ணியிருக்காங்க. Amazing. Okay, time box presents. Do you copy? New mission case, Sean X music. Wow, music amazing. நல்லா இருக்கு music. நான் கேக்குறேன், நல்லா இருக்கு. Cinematography by Savesh. Share and edit. மக்கள் தொடர்ந்து காணாமல் போவதாகும். Raptor Dragons 3D environment design and animation by. மணிக்கு மணி அதிகரித்து போவதனால் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. Wow. இந்த உலகமே மர்மமான ஒண்ணு. நாம நம்மளை பத்தி புரிஞ்சுக்கலனா உலகத்தை பத்தி புரிஞ்சுக்க. Amazing dialogue, நல்லா இருக்கு. Perfect. The story of us. Okay. Write and direct by Sarvesh. Okay, teaser பார்த்துட்டோம். Amazing, நல்லா இருக்கு டீசர். நல்லா இருக்குன்னு சொன்னா லாஸ்டா ஒரு டயலாக் சொல்லியிருப்பார் நம்ம சசிநாத். அவர் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இந்த உலகமே ஒரு மர்மமானது, நாம நம்மளை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்க போறோம்? உண்மைதான், ரியாலிட்டி அதுதான். நாம நம்மளை பத்தி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த உலகத்தை பத்தி எப்படியுமே புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் உண்மை. ஓகே, டீசர் பத்தி சொல்லணும்னு சொன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு ட்ரோன் கெம்ல எடுத்து ஒரு ஃப்ரேம் ஒன்று கொண்டுட்டு வராங்க. அமேசிங்காக இருந்துச்சு, அது நல்லா இருக்குதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா நம்ம சசிநாத் தான் ஸ்டார்டிங்ல காட்டுறாங்க. அவர் வந்து ஃபுல்லாவே ஏதோ அடிப்பட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் ஒன்று காட்டியிருக்காங்க. ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே அதுலேயே ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் காணாமல் போற மாதிரி ஒரு கதைன்னு சொல்லி. அப்புறம் வந்து கர்ஃபியூ போட்ட டைம்ல அந்த சீன்ஸ் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்புறம் அதை பத்தி தேடுறது என்ன விஷயம், ஒரு த்ரில்லரான ஒரு மூவியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கொண்டுட்டு போறாங்க கதையை. அதுக்கப்புறம் வந்து அதுல பிடிச்சதே எனக்கு இந்த ட்ரோன் யூஸ் பண்ணி எடுத்திருக்க ஃப்ரேம் எல்லாமே அமேசிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பைக்ல போற சீன் ஒன்று காட்டியிருப்பாங்க, நல்லா இருக்கு. ட்ரோன் பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா மியூசிக் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக் கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த சவுண்டெல்லாம் வந்து ஸ்டார்டிங் சவுண்ட்லாம் வந்து அவ்வளோ அழகா இருக்கு. அந்த பேஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அமேசிங் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மியூசிக்காக பார்க்கலாம்.
ஏன்னா நல்லா இருக்கு, மியூசிக் உண்மையாக நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபியை பற்றி சொல்லி ஆகணும். சினிமாட்டோகிராஃபி வந்து இது வந்து நம்ம பெரிய அளவுக்குலாம் எதிர்பார்க்கலாது. பட் வந்து இதில் சரியா யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஓகே, இந்த டீசருக்கு ஏற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மூவி ஃபுல்லாக அப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நல்லா இருக்கு உண்மையாகவே. அந்த கலர் கிரேடிங்லாம் அமேசிங், அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த நம்ம லோட்டஸ் டவர்லாம் காட்டியிருப்பாங்க. அந்த இது வந்து சூப்பர். ஒரு ஈவினிங் டைம்ல, கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 6-7 அந்த டைம்குள்ள எடுத்த ஒரு ட்ரோன் பிரேம் மாதிரி இருந்துச்சு. அதுவுமே அமேசிங், நல்லாவே இருந்துச்சுன்னே தான் சொல்லணும். அவ்வளோவா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா நம்ம அனுஷ்விமல் இருக்காரு, அவரை காட்டியிருந்தாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் காட்டியிருந்தாங்க. அது அப்புறம் சொல்றேன் யார் யார் இருக்கான்னு சொல்லி. இதுல மெயின் வந்து நம்ம அனுஷ்விமல், அப்புறம் நம்ம சசிநாத், இவங்க 2 பேரும் காட்டியிருந்தாங்க போல. நல்லா இருக்கு. அப்புறம் லாஸ்டா சொன்ன அந்த டயலாக் நம்ம சசிநாத் சொல்லியிருப்பார் போல, அந்த டயலாக்குமே அமேசிங். அதுமே அவ்வளோ நல்லாவே இருக்கு, பெர்ஃபெக்டா அங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இதுல வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னு சொன்னா நம்ம படைப்பு ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்று வருது, அதுக்கான சப்போர்ட் மட்டும் தான் நம்ம கொடுக்கணுமே தவிர இல்லை இது குறை இருக்கு அது குறை இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை கொடுப்போம். ஏன்னு சொன்னா 20th படம் ரிலீஸ் ஆக போகுது, கட்டாயம் பாருங்க எல்லாருமே. அதைத்தாங்க நான் கேட்டுக்க வேண்டிய ஒண்ணு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன விஷயம் இருக்கு இல்லை அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டீசர் பிடிச்சிருந்தா அதையும் என்ன விஷயம்னு சொல்லுங்க. 20th படம் ரிலீஸ் ஆக போகுது, அதை பத்தியும் சொல்லுங்க. கட்டாயம் உங்களோட ஒப்பீனியன் தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு உந்துகோலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கட்டாயம் இதை பத்தி நீங்க சொல்லியே ஆகணும். நெகட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இல்லாம இல்லை. ஏன்னு சொன்னா எல்லாத்துலயுமே நெகட்டிவ் இருக்கும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதால இதுக்கான சப்போர்ட் மட்டும் தான் இருக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த கதையை வந்து இதுல இருக்க தவறுகளை இல்லாமக்கி அடுத்ததுல வந்து நல்லதா கொண்டுட்டு போகலாம். அதனால இது வந்து எவ்வளவு தூரம் நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் மட்டுமே நம்ம பார்க்கணுமே தவிர நெகட்டிவ் சொல்லாங்க. ஃபுல்லாவே நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். என்ன சொன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. டீசர் கட்டெல்லாம் வந்து அமேசிங். இதுல எடிட் பண்ணவர் வந்து ஓகே, அந்த எடிட்டர் நேம் வந்து வெயிட் பார்ப்போம் யாருன்னு சொல்லி. எடிட்டிங் வந்து உண்மையாக அமேசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு மிஸ்டியான ஒரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அந்த டீசரை கட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு. அவ்வளோ அழகா இருந்துச்சு. எடிட்ஸ் வந்து ஷான் எஸ்லின் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அவர் தான் எடிட்டிங் நினைக்கிறேன். ஓகே, கோரியோகிராஃப், மியூசிக் அண்ட் எடிட்டிங் சப்போர்ட் ஜோர்ஜ் பிரின்ஸ்லி, ஷான் எஸ்லின். ஓகே, இவங்க தான் வந்து மியூசிக் அப்புறம் எடிட்டிங் சப்போர்ட் பண்ணியிருக்கவங்க. உண்மையாகவே எடிட்டிங்லாம் அமேசிங்காக இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு கட்டுமே பிடிச்சிருந்துச்சு. டீசர் கட்டு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் மியூசிக்குமே கொண்டுட்டு போயிருந்தாங்க. ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே கேஸ், இதுக்கான சப்போர்ட் நீங்கள் தான் கொடுக்க போறீங்க, ஆனால் நம்ம தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? அதனால கட்டாயம் போயிட்டு பாருங்க. ஒரு சின்ன ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி தான் இது. ஓகேவா? 20th ரிலீஸ் ஆக போகுது. அதனால எல்லாருமே கட்டாயம் பாருங்க. திரும்ப திரும்ப நான் அதைத்தான் சொல்றேன், எல்லாருமே போயிட்டு கட்டாயம் பாருங்க. எனக்கு பிடிச்சிருக்கு டீசர். இந்த டீசர் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுல யார் யார் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நான் கீழே சொல்றேன். அதையுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபுல்லாவே எல்லாருமே இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இது எல்லாத்துலயுமே இருக்கிறாங்க. கட்டாயம் அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.